வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. டே வைஸ் உட்பட எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கொஞ்சம் வருத்தமான டிஆர்பி தான், ஓகேவா? போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ஓகே. எனிவேஸ் 22வது காலத்திற்கான மகாநதியோட டிஆர்பி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்ற சீரியலும் இதில் கூடவே டிஸ்கஸ் தான் பண்ணுறேன். ஓகே, அர்பன் அண்ட் ரூரலில் போன முறை வந்து 6.71 எடுத்திருந்தாங்க. இந்த வாரம் வந்து 5.49 எடுத்திருக்காங்க. அர்பனில் போன முறை 7.6 எடுத்திருந்தாங்க. இந்த வாரம் 6.1 எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சேனல் வைஸ் பார்க்கும்போது அர்பனில் 4th பிளேஸ் வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் 4th பிளேஸ் 5th வந்திருப்பாங்க. 4th பிளேஸுக்கு காரணம் என்னென்னா, ஐயனார் துணையும் சிறகடி காசையும் முதல் இடத்தை பிடிச்சிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து. ஸோ இதில் முதல் முறையாக ஐயனார் துணை முதல் இடத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இது அவங்க 2 பேரும் ஒரே இடத்த பிடிச்சதுனால தான் இங்கே அர்பனில் 4th பிளேஸ் வந்திருக்காங்க. ஆனால் அர்பன் அண்ட் ரூரலில் தனித்தனி இடம் இருக்கும்போது 5th பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ மகாநதி வந்து அர்பனில் 4th பிளேஸும் அர்பன் அண்ட் ரூரலில் 5th பிளேஸும் வந்திருக்காங்க. கொஞ்சம் அதுலேயும் பின்னாடி வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே கவனத்தில் வச்சுக்கலாம். சரி, ட்ராக் வைஸ் பார்க்கும்போது அப்படிங்கும்போது இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் ஏதோ டல்லாக இருக்காங்க. அதை டே வைஸில் பார்க்கலாமா? திங்கட்கிழமையே ஒரு கணிசமாக குறைஞ்சிருக்காங்க, 5.1 அப்படின்ட்டு. திங்கட்கிழமை ஆரம்பித்தது ரொம்ப குறைவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை 6.1, புதன்கிழமை 6.6, வியாழக்கிழமை 6.5, வெள்ளிக்கிழமை 6.1ன்னு ஆவரேஜாக 6.1 எடுத்திருக்காங்க. அங்கே திங்கட்கிழமை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். ஸோ அந்த எபிசோட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கணிச்சிட்டாங்களாட்டு இந்த ட்ராக் கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆடியன்ஸை ரீச் பண்ணல அப்படிங்கிறது தான். ஆவரேஜாக இருக்கிற ஆடியன்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1.5 பாயிண்ட் பக்கம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். பட் இதெல்லாம் டீம் யோசிச்சுருப்பாங்க. இது அவங்களுக்கு டே வைஸ் அன்னன்னைக்கே டிஆர்பி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் இன்னும் இவ்வளோ நாள் சொல்லிகிட்ருக்கேன். எனிவேஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செம்மையாக ரெடி பண்ணிட்டாங்க. சரி, இன்றைக்கி டிஆர்பி வருது, நம்ம கொஞ்சம் வேகமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் இதுக்காக நான் மறுபடியும் பிக்சர்லாம் பார்த்தேன். அது அவ்வளோ செலிப்ரேஷனாக நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா காவேரி நிறையா ஃபயராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எனிவேஸ், பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும். ஸோ ஒரு பெரிய வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறதுனா, சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணதோ இல்லையோ, நாங்கள் சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி தான் இதையும் சொல்கிறது. எவ்வளோ டிஆர்பி எடுத்தாலும் விகா ஃபேன்ஸ். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.